அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் ரிசுக்கை பரக்கத்தா பெருக்கி தரக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே பணத்தேவை என்பது அதிக அளவிலேயே இருக்குது. ஆனால் இதை தீர்க்கறதுக்கு ரசூல்லா நமக்கு நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரிவர கடைப்பிடிச்சாலே போதும், எந்த இடத்துலையுமே நமக்கு பரக்கத்து இல்லாமல் போகாது. இன்றைக்கு நிறைய நபர்கள் கடனால் கஷ்டப்படுறாங்க, கடனால் நிம்மதியை இழந்துட்டு தவிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் தொழிலை ஆரம்பித்து அதில் நஷ்டத்தை பார்க்குறாங்க. இன்னும் சிலருக்கு தொழில் நல்லா போயிட்டு இருந்திருக்கும், திடீர்னு ஒரு வீழ்ச்சி, திடீர்னு வருமானங்கள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு சம்பள பாக்கி இருக்கும். இன்னும் சிலருக்கு கடைகளில் வியாபாரத்தில் சின்னதாக ஒரு செய்யக்கூடிய ஒரு தொழிலில் கூட பரக்கத்து இல்லாமல் இருக்கும். இதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இதை தான் கடைசி முயற்சி அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட தங்கிட்ட இருந்த பணத்தை போட்டு ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு நஷ்டத்தை பார்க்கும்போது அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அதிலிருந்து அவங்களால மீண்டும் வெளியில் வரவும் முடியாது. இதற்கு ரொம்ப எளிமையான ஒரு அமல் நான் சொல்லித்தரேன். அதாவது ஒரு ஏழையான ஒரு நபருக்கு ஒரு ஆலிம் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அமல் தான். அதாவது ஒரு ஏழை வியாபாரி இருக்காங்க, அவங்க ரோட்டில் ஒரு கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்க தான். அதை நம்பி தான் அவங்க குடும்பமும் இருக்குது, அவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதில் சரிவர வியாபாரம் நடக்கிறது இல்லை, கடைக்கு யாருமே வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஅ்திகாஃப் இருப்பதற்காக ஒரு 10 நாள் பள்ளிவாசலில் போயிட்டு இருந்து தினமும் தொழுது துவா செஞ்சு தஹஜத் கடைப்பிடிச்சு அழுதழுது துவா கேட்குறாங்க. இதை பார்த்த அந்த ஆலிமுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. இந்த நபர் ரொம்ப துவா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நிறைய அமல்கள் செய்கிறாங்க, என்னதான் விஷயமா இருக்கும் கேட்டு பார்க்கலான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கடை ஆரம்பித்து எனக்கு வியாபாரமே இல்லை, பரக்கத்து இல்லை வீட்டில், இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது என்னுடைய கடைசி முயற்சி, இதுக்கு மேலே என்ன தொழில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, அதை பண்ணுறதுக்கும் என்கிட்ட வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆலிம் கற்றுக் கொடுத்தாங்களாம். இந்த ஒரு ஆயத்தை பழமையாக 11 தடவை நீங்கள் ஓதிட்டு வாங்க, உங்களோட கடையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை நிரப்புவான். ஒருபோதும் உங்களுக்கு பரக்கத்து இல்லாமல் போகாது. உங்களோட வியாபாரம் செழிக்கும். யாருக்கு வியாபாரம் நடக்குதோ இல்லையோ உங்கள் கடைக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தஆலா ஆட்களை அனுப்புவான். உங்களோட வியாபார பொருள் விற்று போகும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி அந்த நபர் இந்த ஆயத்தை 11 தடவை ஓத ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றாடம் 11 தடவை. அந்த ஆலிம் சொன்னது ஒரு நாளைக்கு 11 தடவை. ஆனால் இந்த நபர் ஓதுனது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 11 தடவை ஓதிட்டு பார்த்துருக்காங்க. 11 நாள் தான் அவங்களோட வாழ்க்கையே வேற லெவலுக்கு போயிருக்கு. ஏன்னா அதிக அளவில் பொருள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பொருள் விற்றுக்கிட்டே இருக்குது. இதுதான் உண்மையான ஒரு வியாபாரிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் மகிழ்ச்சி. அவங்களுக்கு வேற எதுவுமே சந்தோஷமா இருக்காது, தன்னோட வியாபார பொருள் விற்றா மட்டும்தான் பெரிய அளவில் சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க, வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு அதில் பரக்கத்து இல்லை அப்படின்னு. நிறைய பெண்கள் கூட இன்றைக்கி சிறிய அளவில் தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் கூட அவங்க இந்த மாதிரி நஷ்டத்தை சந்திக்கும் போது பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது நீங்களே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த அமலை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு பரக்கத்தின் வாயில திறந்து வைக்கக்கூடிய ஒரு அமல் தான். அந்த அமல் என்ன அப்படின்னா, சூரா மாஇதாவில் இடம்பெறக்கூடிய திருக்குரானுடைய ஒரு வசனம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதியது. ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ்ஸமாய் தகூனுலனா ஈதல் யவ்வலினா வாஹிரினா வாயத்தம் மின்க வர்சுக்னா வான்த ஹைருர் ராசிகீன். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எங்கள் இறைவனே, வானத்திலிருந்து மாஇதா உணவு மறவையை எங்களுக்கு நீ இறக்கி வைப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் உன்னிலிருந்து வல்லமையை அறிவிக்கும் ஒரு அத்தாட்சியாகவும் அது ஆகிவிடட்டும். எனவே அதிலிருந்து எங்களுக்கு நீ உணவளிப்பாயாக. நீ உணவளிப்பவர்களில் மிகச்சிறந்தவன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் அன்றாடம் 11 தடவை நீங்கள் ஓத ஆரம்பிங்க. பெண்களாக இருந்தாலும் ஓதுங்க. உங்களோட குடும்பத்தில் செய்யக்கூடிய தொழில்களில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல்லது நீங்களே ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். ஆண்கள் கட்டாயம் ஓதுங்க. ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் வழமையாக 11 தடவை ஓதுங்க. அல்லது கடையில் போய் உட்கார்ந்து கூட இந்த ஒரு ஆயத்தை 11 தடவை ஓதுங்க. உங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல பணம் தொடர்பான அல்லது கடைகளில் வியாபாரம் தொடர்பான வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் ஆமீன்னு போட்டுருங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படியே ஆக்கி வைப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.